அன்பும் அழகிய மனமும் கொண்ட மகேந்திரனை சந்திக்கச் செல்கிறோம். நகரச் சந்தடியிலிருந்து விலகி சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் இருக்கிறது அவரது இல்லம். மனைவியும் மகேந்திரனும் பெயர் பலகையில் நம்மை வரவேற்கிறார்கள். வாசல் கதவை தட்டினால் தானே கதவு திறந்து புன்னகை பூக்கும் மகேந்திரன் கண்கள் சுருக்கி உற்சாகமாகிறார். ஒரு உன்னத கலைஞனின் கைகள் பற்றிக் கொள்கின்றன நம்மை. அவரோடு உரையாட அந்த சுகானுபவத்தில் நீந்தி திளைக்க தவிக்கிறது நம் மனசு. வணக்கம் சார். நண்டு, மெட்டி, பூட்டாத பூட்டுக்கள், நெஞ்சத்தை கிள்ளாதே, சாசனம், இப்படி அற்புதமான படங்கள், அதிகம் யாரும் பார்த்திராத, நீண்ட காலமாக கிடைக்காத அரிய படங்களெல்லாம் நாங்கள் எடுத்து ஒளிபரப்பணும். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து கொடுத்தோம். அதை பார்க்கும் பொழுது, திரும்ப அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய மன உணர்வு எப்படி இருந்தது சார்? வேறு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்கணும், யாரோ டைரக்ட் பண்ண படம், யாரோ புதுசாக இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது. இது வந்து நிகழ்ச்சியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் சொல்ல வரல. ஆக்சுவலாகவே அப்போ தான் எனக்கு உள்ள ஓம் பேர் தான் சொல்கிறாங்க, நீ டைரக்ட் பண்ண படம் தான். ஆமாம், நான் டைரக்ட் பண்ண படம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு அதை பார்த்தப்போ இப்போ மட்டும் இல்லை, அந்த படங்களை எடுத்து முடிச்சதுக்கப்புறம், எஸ்பெஷலி இப்போது இந்த படங்கள் திருப்பி நான் பார்த்தப்போ, என்ன நல்லா எடுத்துருக்கலாம், நம்ம வேஷத்தை உடைக்கிறாங்க போட்டு ரசிகனில், திருப்பி கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு காட்டுறாங்க திரும்ப திரும்ப திரும்ப. ஏன்னா என் நான் ஒரு படம் இயக்கி முடித்து ரிலீஸ் ஆகி வந்தாலும் என் மனசில் திருப்தி வரவே வராது, அதிருப்திப்பட்டுகிட்டே இருப்பேன் இன்றைக்கு வரைக்கும். பிகாஸ் ஐயோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், தப்புன்ட்டோம் அப்படின்னு நினைப்பேன். இப்போ ரசிகனில் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நம்ம என்ன எடுத்துருக்கோம், தப்பாக எடுத்துருக்கோம், இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் ஒரு சீனையும், அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த படத்தை பார்த்தேன். ஒரு திரைப்படத்தை, ஒரு கலையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தது எப்போ சார்? சார், ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் இந்த படிக்கிற காலத்தில் ஒரு சீசன் வரும் பாருங்கள், பராசக்தி, மனோராலாம் வந்து புது மாதிரியான தமிழ் எங்கே பார்த்தாலும் இந்த நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வண்டியில் வர்றவங்க சிவாஜி சார் மாதிரி. சிவாஜி சார் வாய்ஸ் தான் பெரிய மயக்கம். அப்போ அந்த வாய்ஸில் வேறு இது மாதிரி தமிழ் கேட்குது. பராசக்தி வசனம்லாம், இந்த கோர்ட் சீன் வசனம், மனோகரா டைலாக் எல்லாம் ரெண்டு விதமான மயக்கம். புது விதமான தமிழ், புது விதமான உச்சரி, அது பேசுகிற முறை, கணேசன் சிவாஜி சார். ரெண்டு அந்த பசங்களுக்கெல்லாம் அப்புறம் க்ரேஸாக இருக்கும். அது சினிமா பைத்தியமாக இருந்தேன் கூட சொல்ல முடியாது, ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தோம். அது அந்த சினிமாங்கிற ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தி இந்த மாதிரி படங்களை பார்த்துக்கோன்னு சொல்லலாம். அது சினிமாவுக்குள்ளே வரணுங்கிற ஆசை தூண்டாது. எல்லாருடைய சாதாரண ஒரு சினிமா ரசிகனுக்கு அந்த வயசில், நான் ஹைஸ்கூலில் அப்போது 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் இளையாங்குடியில். அப்போ தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து சினிமானா இப்படி தான் இருக்கும், தமிழ் சினிமா இப்படி தான் இருக்கும், நிறைய பேசுவாங்க, கோர்ட்லேயும் இவ்வளோ தான் பேசுவாங்க, வீட்லேயும் இப்படி தான் பேசுவாங்க, வண்டியாக பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. ஏன்னா எல்லா படங்களையும் வந்து தமிழ் படங்கள் நான் பார்த்தேன், அந்த சீசனில் பார்த்த தமிழ் படங்களில் பூரா டயலாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படியே ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கும், ரேடியோவில் ட்ராமா கேட்குற மாதிரி இருக்கும். பத்தாக்குறைக்கு சில சோஷியல் ஃபிலிம்ஸை பார்த்தா பிராமின் லாங்குவேஜில் பேசுவாங்க. ஹிஸ்டாரிக்கலில் கூட அவள் வந்தால் ஆற்றுக்கு போகிறேன் இப்படிலாம் கூட பேசுவாங்க. ஐயோ கொடுமையாக இருக்கடா சாமி. ஆனால் அதில் வர காமெடி ட்ராக்கில் மட்டும் என்எஸ்கேயோ மற்றவங்களோ வந்து நம்ம பேச்சு வழக்கில் உள்ள தமிழை வந்து அழகாக பேசுகிற இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷனாக எங்களுக்கு தப்பாக தெரியல. இப்படி தான் சினிமா எடுக்கணும் போல. சென்டென்ஸ் சாங்ஸ், டூயட்ஸு, ஏராளமான சாங்ஸ். அப்போது இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா கூட பிறந்த பிரதர்ஸ்லாம் வந்து அதிகமாக தமிழ் படம் பார்க்குறத விட அதிகமாக ஆங்கில படங்கள் பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க அமெரிக்கன் கல்லூரியில் மதுரையில் படிச்சுட்டு இருந்தவங்க.
ரீகல் டாக்கீஸ்னு அப்போ இங்கேருந்து இப்போ பேர் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரீகல் தேட்டருக்கு. பகலில் லைப்ரரியாக இருக்கும், நைட்டில் தேட்டராக. அப்போ அங்கே வர நல்ல ஹாலிவுட் மூவிஸை பார்த்துட்டு பார்க்குறவங்க அவங்க எல்லாம் இதாங்க இந்த ஃபேமிலி கெட் டுகெதரில். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாணவ பருவத்தில் வந்து அந்த இந்த தமிழ் படங்கள் வந்த கலைஞருடைய டைலாக்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுக்குவோம். அங்கிள் முன்னால் என்ன டைலாக் பேசா சிவாஜி பாருங்கள் மாமா, அவங்களாம் சிரிப்பாங்க. டேய், நம்ம தமிழ்களில் எடுக்கிற சினிமாலாம் சினிமா இல்லைப்பா, இதெல்லாம் ட்ராமா மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. நீ உண்மையான சினிமா பார்க்கணும் அப்படின்னா நீ போய் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், நல்ல ஃபிலிம்ஸ் வரும்போது சொல்கிறோம், நீ அப்போ போய் பாரு. யார் இப்படிலாம் போய் பேசுவாங்க? வீட்லேயும் கோர்ட்லாம் யார் இப்படி பேசுவாங்க? வண்டியாக பேசுவாங்க. நீ நானும் பேசிட்டோமா, வீட்டில் பார்த்துருக்கியா? போய் பாரு அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்களே இருக்காண்டி அவங்க சொன்ன 1-2 படத்தை நான் பார்த்தேன் ரீகல் தேட்டர். அப்போது நான் வந்து ஹைஸ்கூல் படிக்கும்போதே நான் கெட் டுகெதர் வரும் மதுரையில். நான் இப்போ இளையாங்குடியிலேருந்து லீவுக்கு டு கோ டு மெஜ்ரா. அப்போ என்னுடைய காட்டுவாங்க. அப்போ தான் டோட்டல் டிஃப்ரென்ஸ் நம்ம தமிழ் படத்துக்கும் ஹாலிவுட்டில் பார்த்த படம். நல்ல படம் அது. ஆமாடா, எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லாம் ரியலிஸ்டிக்காக நடிக்கிறாங்க, ரியலிஸ்டிக்காக பேசுகிறாங்க, ஒன்றும் எவனும் டூயட் பாடல, அது பாடல, அற்புதமாக இருக்குது. ஏன்னா படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது இல்லை, தமிழ் படத்தில் உள்ள அது இல்லை, இது இல்லைங்க தான் தெரிய வந்தது. படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய கவனம் பூரா அந்த படத்துலேயே இருந்துச்சு. அது அடுத்தடுத்த திரைப்படம் எடுப்பதற்கான முயற்சியில் இருந்தால் கூட ஒரு கூட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன் உங்களுடைய சினிமாவை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாது? அடுத்த தலைமுறை சந்ததிக்கு உங்களுடைய ரோல் என்ன? கூட்டை உடைச்சி தானே குஞ்செல்லாம் வெளியே வருது இல்லையா? இப்போ உடைச்சி தான் நான் வெளியே வந்திருக்கேன். அப்போ திருப்பி நான் அப்படியே கூட்டுக்குள்ளே போக முடியும். அடுத்த தலைமுறையை வந்து நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி உள்ள தலைமுறை நல்ல படங்களே எடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி உள்ள ஃபில்ம் மேக்கர்ஸை பற்றி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நாம் இப்படி பேசுவோமா அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள தலைமுறை உணரணும். அப்படி உணர்ந்துட்டாங்கன்னா எவ்வளோ பொறுப்போட படம் எடுக்கணுன்ட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த ரசிக நிகழ்ச்சி இயக்குனர்கள், இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள், முன்னாள் படம் இயக்கி இருந்த சீனியர் இயக்குனர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுவான ரசிகர்கள், இவங்க எல்லாமே வந்து ஒரு கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுக்கு வந்த ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சி. இந்த படம் என்னைக்கு வரும், இந்த படம் நாளைக்கு வருமா, சாசனம் படம் போடுவீங்களா அப்படின்னு என்னை நேருக்கு நேராக வந்து டீ கடையிலும் பொதுவான சந்திக்கிறதுலையும் மக்கள் கேட்கும் பொழுது தான் நாங்கள் வந்து இதில் பெருமை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சோம். காரணம் வந்து நிறைய கிட்டத்தட்ட 177 வாரங்கள் நாளையோடன்னு வச்சுக்கோங்க. அந்த பயணத்தில் உங்களை பற்றி இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய ரசிகனையும் அவருடைய ரசிகர்களையும் அவருடைய பதிவுகளையும் படங்களையும் காமிச்சது, ப்ரொடியூஸ் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எப்படி இருந்தது உங்களுக்கான நாங்கள் படைத்த படைப்பு எப்படி இருந்தது? அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே நான் என்ன பெரிய குற்றவாளியாக நினச்சிட்ருக்கேன். என்னை ரொம்பவும் பேசிட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக கூட போச்சு. ஐயோ, அடுத்த படங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொறுப்பு என் மேலே தூக்கி வச்சிட்டோமா நான் ஃபீல் பண்ணேன். ரசிக நிகழ்ச்சியில் ரொம்ப பொறுப்புன்னு எனக்கு ஏற்பட்டு போச்சு. பொறுப்பே இல்லாத எனக்கு நானும் அந்த மனநிலைக்கு வந்துட்டுருக்கேன். நீங்களே எனக்கு அந்த பொறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணி விட்டுட்டீங்க. நிச்சயம் நான் அந்த இனிமையும் நான் அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன். நேர்மையான நல்ல சினிமாவை கொடுக்கறதுக்கு ரசிகனுடைய இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப தூண்டுகளாகவும் எனக்கு துண்டுகளாக இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்லி நான் உண்டு, எந்த ரீடிங் உண்டு, இந்த ரைட்டிங் உண்டு அப்படின்ட்டு ஒரு தவத்தில் இருப்பேன். அதை தான் நீங்கள் கூடுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த தவத்தை கலைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ரசிகம் பெரிய ஒரு உத்தரவாக இருந்துச்சு. இதோ மகேந்திரனின் மௌனக்கூடு உடைந்திருக்கிறது. தவம் களைந்திருக்கிறது. தவத்தில் சேமித்த சக்தியை திரைப்படமாய் தரப்போகும் அவர் கண்களில்
ஆனந்த மின்னல் கீற்று. மகத்தான திரைப்படைப்புகள் தந்த மாபெரும் கலைஞனை வணங்கத்தானே வேண்டும். பெருமை பொங்க விடைபெறுகிறோம். ஒரு நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறது அவரது சிந்தனைகள். தமிழ் சினிமாவின் வற்றாத ஜீவ நதி மகேந்திரன்.